ஹலோ மக்களே, இது உங்கள் மணி க்ளவுட் தமிழ் சேனல். இன்றைக்கி மார்க்கெட்டை பார்த்தீங்களா? ஃப்ரைடே தி 13ன்னு சும்மாவா சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி உண்மையாகவே நிஃப்டிக்கு அது ஒரு பிளாக் ஃப்ரைடே ஆகிடுச்சு. இன்றைக்கி ஒரே நாளில் நம்ம ஊர் இன்வெஸ்டரோட சொத்து 6 லட்சம் கோடி வரைக்கும் கரைஞ்சி போச்சுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? போர்ட்ஃபோலியோ ஃபுல்லாக ரத்த காடாக இருக்கேன்னு நிறைய பேர் பேனிக்கில் இருப்பீங்க. மார்க்கெட் கிராஷ் ஆக போகுதா, இல்லை ஐடி ஸ்டாக்ஸோட காலம் முடிஞ்சிருச்சா, இந்த மாதிரி 1000 கேள்விகள் உங்கள் முன்னாடி இருக்கும். ஆனால் பயப்படாதீங்க நண்பா, மார்க்கெட் விழுந்தாலும் ஒரு நல்ல இன்வெஸ்டருக்கு அது ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் அமையும். இன்றைக்கி வீடியோ ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நம்ம வெறும் நம்பர்ஸை மட்டும் பார்க்க போகிறதில்ல, அந்த 5% ஐடி கிராஷ்க்கு பின்னால் இருக்க ஏஐ ட்ரூத் என்ன, ஃபீல்ஸ் ஏன் நம்ம ஊர் காசு கல்லாப்பெட்டியை காலி பண்ணி வெளியே எடுக்கிறாங்க, எல்லாரும் பயந்து செல் பண்ணும்போது நம்ம மட்டும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அந்த 4 டைமண்ட் ஸ்டாக் ஏது. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நாளைக்கு மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு பேசிவ் இன்வெஸ்டராக இல்லாமல் ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டராக இருப்பீங்க. சரி, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்த அந்த பிளட் பேத்தோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை பார்க்கலாம் வாங்க. மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே நிஃப்டி 150 பாயிண்ட் கேப் டவுன். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ரெக்கவரிக்கு வெயிட் பண்ணாங்க. ஆனால் மார்க்கெட் மேலே போகாமல் லோவர் லோ ஃபார்ம் பண்ணிகிட்டே இருந்துச்சு. அதானி ஸ்டாக்ஸ் அண்டு ரிலையன்ஸ் ரெண்டுமே மார்னிங்கில் இருந்து ஒரே ப்ரெஷரில் இருந்தாங்க. மார்க்கெட் மேலே வர விடலை. இன்றைக்கி நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் 4.8% வரைக்கும் விழுந்திருக்கு. யூஎஸில் இருக்க பெரிய மேஜர் டெஸ்ட் கிளைண்ட்ஸ் அவங்க ஸ்பெண்டிங்ஸை குறைக்க போகிறதா வந்த நியூஸ் தான் இதுக்கு காரணம். ஐடிசி 4100 கிட்ட இருந்து 3900 வரைக்கும் ஸ்லைட் ஆயிடுச்சு. இன்ஃபோசிஸ் மார்க்கெட் கேப்பில் இருந்து ஒரு பெரிய சங்கை ஒரே நாளில் லூஸ் பண்ணியிருக்கு. கடந்த 3 நாளாகவே ஃபீல்ஸ் கிட்ட இருந்து பெரிய செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. இந்தியாவோட வேல்யூவேஷன் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குதுன்னு நினைக்கிற ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இப்போது ஜப்பான் ஆர் சைனா மார்க்கெட்டுக்கு கேஷை ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி மட்டுமே டென்டேட்டிவாக 4000 கோடிக்கு மேலே செல்லிங் பண்ணியிருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. நிஃப்டி 50 விழுந்ததை விட மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் 2 to 3% வரைக்கும் விழுந்துருச்சு. நிறைய ரீட்டைலர் இன்வெஸ்டர்ஸ் பென்னி ஸ்டாக் அண்ட் ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி அப்பர் சர்க்கியூட் கூட லோவர் சர்க்கியூட்டுக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி டைமில் தான் ஸ்டாப் லாஸ் எவ்வளோ முக்கியம்னு புரியும். பிரெண்ட் க்ரூட் $80 தொட்டுருச்சு. இந்தியா ஒரு ஆயில் இம்போர்ட்டிங் கண்ட்ரி. ஸோ ஆயில் ப்ரைஸ் ஏறுனா நம்ம ருப்பியோட வேல்யூம் குறையும். அதே நேரத்தில் இன்ஃப்ளேஷனும் ஏறும். ஓஎம்சிஸ் அதாவது ஹெச்பிசிஎல், பிபிசிஎல் அண்ட் ஐஓசி ஸ்டாக்ஸ் எல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணதுனால 2 to 3% டவுனில் இருக்குது. வாங்க நம்ம அந்த 4 டைமண்ட் ஸ்டாக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நிஃப்டி 50 விழுந்துட்டு இருந்த போதும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரொம்ப ரெசிலியண்ட்டாக இருந்துச்சு. அதாவது பெரிய அடி வாங்கலை. பேங்க்ஸோட Q3 ரிசல்ட்ஸ் பாசிட்டிவாக இருக்கிறதால மார்க்கெட் ரெக்கவர் ஆன முதல்ல மேலே ஏறுற ஸ்டாக் ஹெச்டிஎஃப்சி பேங்காக தான் இருக்கும். இதோட லெவல் 52 வாரம் ஹை கிட்ட இருக்குது. நாளைக்கு மொமெண்டம் தொடர வாய்ப்பும் இருக்குது. அடுத்த ஸ்டாக் என்னன்னா டாடா பவர். புரோக்கரேஜஸ் அண்ட் ரிசர்ச் ஃபிர்ம்ஸ் லைக் பஜாஜ் ப்ரோக்கிங் டாடா பவருக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் அண்ட் ரெனவபிள் எனர்ஜி செக்மெண்ட்டில் இவங்க தான் கிங்கு. மார்க்கெட் டிப்பில் கிடைக்கும் போது இதுதான் மஸ்ட் வாட்ச் ஸ்டாக்னு சொல்லலாம். அனாலிசிஸ் கிட்ட இருந்து ரூபாய் 410+ டார்கெட் சொல்லியிருக்காங்க. ஸ்டாப் லாஸை 360 ரேஞ்சில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாரதி ஏர்டெல். மோதிலால் ஓஸ்வால் ரிப்போர்ட்டில் பாரதி ஏர்டெலை பிக்கஸ்ட் வெல்த் கிரியேட்டர்னு சொல்லியிருக்காங்க. டெலிகாமில் டேட்டா யூசேஜ் அதிகமாக ஆகுறதும் டரிஃபை பில் ஏறுறதும் இவங்களுக்கு பெரிய ப்ளஸ். நிஃப்டி விழ ஆரம்பித்த டிஃபென்சிவ் ஸ்டாக்குக்கு கேஷ் ஷிஃப்ட் ஆகும். ஏர்டெல் ஒரு நல்ல டிஃபென்சிவ் ப்ளே பண்ணுது. நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட். மேக் இன் இந்தியா புஷ்னால பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெடோட ஆர்டர் புக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எப்போவுமே மார்க்கெட் வாலாட்டிலிட்டிக்கு சேஃபாக இருக்கும். ரீசெண்டாக இவங்களுக்கு வந்த புது ஆர்டர்ஸ்னால நாளைக்கு வால்யூம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதோட ப்ரைஸ் ரூபாய் 430 லெவலில் இருக்குது. லாங் டேர்ம்க்கு இது நல்ல ப்ரைஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். இன்னைக்கு மார்க்கெட்டை தாங்கி பிடிச்ச ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஐசிஐசி பேங்க் தான். பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருச்சு. பேங்கோட Q3 ரிசல்ட் எல்லாம் டீசெண்டா இருந்துச்சு. ஒரு சின்ன பாசிட்டிவ். ஆனா ஓவரால் மார்க்கெட் ப்ரெஷர்னால அது கூட ஈவினிங் மேல விழ ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் வீக் MSCI இண்டெக்ஸ் ரீபேலன்சிங் நடக்க போகுது. இதனால கொஞ்சம் ஸ்டாக்ஸ் இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ பெருசா இருக்கும்.
2026 இன்ட்ரம் பட்ஜெட்டுக்கு முன்னாடி மார்க்கெட் எப்பவுமே கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கும். கவர்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்ண போறாங்கன்னு ஒரு அன்சர்டினிட்டி எப்போதுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். Thank you for watching this, Makale. See you in the next video. Until then, stay calm, stay smart, and happy investing. Tada, bye bye.